முதல் பால் டங்குன்னு தட்டுறத பார்த்தா முதல் பாலே எங்கேயோ கடாச போறாருன்னு நினைக்கிறேன். ஆஹா, அதுக்கான முயற்சி தாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாவே தெரியுறாரு ஒரு பிக் ஹிட்டரா. அண்ட் இந்த முறை கடைசிருக்காருங்க. அவுட் ஆஃப் தி பார்க், அவுட் ஆஃப் தி பீச்னே சொல்லலாம். முதல் பால் அடிக்கலனா என்ன, ரெண்டாவது பால்ல கடாசி விட்டுருக்காரு ஒரு யூத் 6க்கு. ஆஹா, மீண்டும் ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். பவுலரை பொறுத்த வரைக்கும் லைன்ல இருந்து ரொம்ப முக்கியம். போன பால் கொஞ்சம் உள்ள வந்தாரு, அதை தூக்கி கடாசி விட்டுருக்காரு கடலுக்கு. பெருசா காத்து இல்ல. ஸோ ரெண்டு சைடுமே ஷார்ட்டர் சைட். பேட்ஸ்மேனுக்கு பவர் இருந்தா ஈஸியா கிளியர் பண்ணலாம் பவுண்டரிஸை. எஸ், இதை பத்தாங்க பேசிட்டு இருந்தேன். பேட்ஸ்மேனுக்கு பவர் இருந்தா பவுண்டரிஸை கிளியர் பண்ணலாம். பவுலர் வந்து மேக்சிமம் பேட்ஸ்மேனோட ஆர்க்குக்கு போடாம போடணும். இப்போ திரும்பவும் பாத்தீங்கன்னா உடம்புக்கு போட்டிருக்காரு. அதையும் தூக்கி வெளியே தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கடாசி விட்டுருக்காருங்க. ஸோ பவர் பிளே, மேண்டேட்டரி பவர் பிளே இங்க ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த பால் லெக் சைட்ல ஒரு வைடு. நல்ல ஷார்ட் மிட் விக்கெட் கைக்கு. ஆனால் டைமிங் பத்தலை. ஸோ ஒரு டாட் பால் மட்டுமே. செமையா நடந்துட்டு இருக்குது இங்க ரெண்டாவது ரவுண்டு. 184வது மேட்ச்ல இருக்கும். காத்துல எங்கேயோ போச்சு பால். ஃபீல்டர் ஓடி ஓடி பால கடைசியில் ஏர்ல விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். காத்துல இருந்த பந்தை விட்டு விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஒரே ஒரு ரன் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அடுத்த ஓவரும் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுப்பாரு பேட்டரு. ஐயா ஸ்கோர். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 14-0. 2 6 அடிச்சாருங்க முதல் 4 பால் ஆஃப் தி இன்னிங்ஸ்லயே. ஸோ அதுலேயே தெரியுது பேட்ஸ்மேனோட இன்டென்ட் இங்க கிளியரா அடிக்க போறாரு அப்படின்றது. ஸோ காலையிலேயே வந்த உடனே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு சங்கு மாம்ஸ். 14. ஸோ அதே பேட்ஸ்மேன் தான் இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. முதல் ஓவர்லேயே ஒரு 14 ரன்னு. எஸ், நம்ம இருக்கிறது டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் இங்க கோவளத்தில் வந்து மாபெருமாக நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது ரவுண்ட் 184வது மேட்ச். ஒரு லாங்கர் டேஸ் ஆன மேட்ச். ஜெயிக்கிற டீம் அடுத்தடுத்த லெவல் வந்து கிராஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அடிச்சாருங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல விழுந்துருக்குது. யாரா ஒரு ஆள் கேட்சுக்கு போங்கல, யாரா ஒரு ஆள் பிடிங்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த பேட்ஸ்மேன் ரொம்ப டேஞ்சரா தெரியுறாரு. அடிச்சாருன்னா அவர் பவருக்கு ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெரிய ஷாட்டான முயற்சி அண்ட் சிங்கிள் மட்டுமே. பாயிண்ட் ரீச்சட்ல. நல்ல ஷாட் கவர் டிரைவ் அண்ட் another சிங்கிள் ஷாட் கவர் ஸ்ரீஜித்ல. என்ன எவா விக்கெட் கீப்பர் என்ன பண்ணிட்டீங்கோ? ஈஸியா ஓடிட்டாங்க. இன்னொரு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓவர் த்ரோல வந்திருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு லோ ஸ்கோர்லேயே கொஞ்சம் மேக்ஸிமம் முடிக்க பார்க்கணும். கோவலம் டீம் பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரூபி ஃப்ரெண்ட்ஸ்
நல்லா கேச்சுங்க. இந்த முறை ஒரு காட்டன் பால். நீ என்னடா பிடிக்கிறது, நானே பிடிச்சிக்கிறேன் பவுலிங் போட்டு அப்படின்ற மாதிரி இல்லையா? விக்கெட் கீப்பர் பிடிச்சது. ஓகே, விக்கெட் கீப்பர் தான் பிடிச்சிருக்காரு. ஆஹா, நல்ல கேட்ச். எனிவேஸ் அந்த முதல் விக்கெட்டை விட்டுருக்காங்க இங்க அப்படின்னே சொல்லலாம். லெக் சைடு. ஓ மை காட், வைடு. எஸ், வைட் அண்ட் சிங்கிள். ஆஹா, ஒரு அவுட் சைடு எட்ஜா. எஸ், அவுட் சைடு எட்ஜுங்க. இன்னொரு விக்கெட். அண்ட் இந்த முறை ரெண்டு பேட்டர்ஸ் டக்கு டக்குன்னு லூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது ஓவர்ல தான் இருக்கும். ஒரு குவிக் பேக் டு பேக் விக்கெட்ஸ். ரொம்ப அமைதியா இருக்கு, நான் மட்டும் பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா எஸ், அங்க இருக்காருங்க தி ஸ்டைலிஷ் மேன், கோவா மேன். சங்கமாம்ஸ், காலை வணக்கங்கள் சங்கமாம்ஸ். காலை வணக்கம். ஒரு செல்ஃபி போட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சங்கமாம்ஸ். பிரகான பேட் அப்படி இப்படின்னு வீசுறத பார்த்தா நீங்க மேட்ச் இருக்கா எஸ்டிஎஸ் டீமுக்கு? ஃபுல் லைன் டெலிவரி சூப்பரா போட்டிருக்காருங்க. நல்ல ஃபேஸ் கேரி பாருங்க விக்கெட் கீப்பருக்குப்பா. செம்ம கேரி வந்திருக்கு. அண்ட் 2 ஓவர். ஐயா, 2 ஓவர் முடிவுல ஸ்கோர். எஸ், 2 ஓவர் முடிவுல இங்க ஸ்கோர் வந்து 20. நல்ல ஓவருங்க. ரெண்டாவது ஓவர் ஆத்து கொடுத்துருக்காரு. அண்ட் கோவலம் ரைட் இன் பேக், ரைட் ஆன் ட்ராக் ஆன் பேக் அப்படின்ற மாதிரி நல்லா திரும்ப உள்ள வந்துட்டாங்க. ஓ சூப்பரா போட்டிருக்காங்க. விக்கெட்ஸ் முக்கியமாக எடுத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இது ஒரு 5 ஓவர்ஸ் மேட்ச். மேக்ஸிமம் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ பேட்ஸ்மேனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஓவர் குவாய்ட்டாக போட்டிங்கனாலும் கண்டிப்பாக இன்னொரு ஓவர் செம்மையாக அடி வாங்குவீங்க. அதில் விக்கெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம், எடுத்தாகணும். ஸோ எஸ், 2 ஓவரில் ஸ்கோரிங்க 20-22. அண்டு 3வது ஓவர் பார்ப்போங்க. முதல் இன்னிங்ஸில் எவ்வளோ போட போகிறாங்கன்னு. இப்போதைக்கு 10 ரன் per ஓவர் ஆடிட்டு இருக்காங்க. இப்படியே ஆடினாங்கன்னா 50 வருவாங்க. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா 55-60 இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் போட்டாங்கன்னா 60 நல்ல ஸ்கோராக இருக்கும். லைவ்லையும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 4வது ஓவருக்குள்ளே உங்களோட ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக கமெண்ட்டில் போடுங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட கோ கமெண்டேட்டர் அருண் உங்களுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணுவார். டிங்குன்னு ஒரு சத்தம், அவுட்டுங்க. என்ன நடக்குது இங்க? நான் ஸ்ட்ரைக்கர் அவுட் ஆயிருக்காரு. தேவையில்லாத ரன்னுங்க.
ஃபுல் டாஸ் பால் விட்டாரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி லெக் சைடுல ஓடிட்டார் விக்கெட் கீப்பர். திரும்பவும் லெக் சைடில் அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஆனா விக்கி எங்க இருந்தீங்கனாலும் இங்க வந்து அட்டெண்டன்ஸ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விக்கி அப்பெல்லாம் ஓட முடியாது, உங்க கண்ணாடிக்கு நீங்க மாட்டுவீங்க. நீங்க மாட்டுறீங்களோ இல்லையோ டிஜே உங்களை பார்த்துட்டு சொல்ல சொன்னாரு விக்கி. எனிவேஸ் 3 ஓவர் முடிவில் 28. இன்னொரு நல்ல ஓவருங்க, வெறும் 8 ரன் தான். அது இல்லாம ஒரு ரன் அவுட் வர. என்ன விக்கி பாகுபலி படத்துல வர பிரபாஸ் மாதிரி அங்க இங்க நடந்துட்டு இருக்க, என்ன விஷயம்? டைலாக் எல்லாம் நல்லா டைமிங்ல தான் போடுறேன், பாட்டு மட்டும் தான் டைமிங்ல போட மாட்டேன்னு நினைக்கிறேன். பாட்டு தான் பாட்டுக்கு போட்டு விட்டுற. ஸோ அப்பு, சுதாகர் மற்றும் ஷெரீஃப் அண்ட் அப்பு கிட்ட சம ஓவர். சுதாகரோட முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருந்ததுக்கப்புறம் 2 6 பார்த்தோம் முதல் ஓவர்லேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே குவாய்ட்டாக அமைதியாக ஆயிடுச்சு. இப்போ வினோத் பவுலிங்ல வந்த முதல் பாலே, ஓ வாட் அ டெலிவரி ஆஃப்டர் டெலிவரிங்க இது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெலிவரிக்கு டெலிவரி. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஸ்லோ பால், அதை கம்ப்ளீட்டா விட்டாருங்க. வந்துட்டாங்க டிஜே ஐயா. பொம்பளை சோக்கு யாருக்குமே கேட்கல, உங்களை தவிர ஐயா. நல்ல ஷாட்டு, 6 நல்ல ஷாட்டுங்க. ஒரு நிமிஷம் டிஜே ப்ரோ, ஒரே நிமிஷம். ஸோ கபிள்ஸ் பாறையில் உட்காந்துருக்கும் மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் வேற பண்ணிட்டு இருக்காங்க. சங்குமாம்ஸ் என்ன சங்குமாம்ஸ் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. பாக்குறேன் உட்காந்துட்டு இருக்காங்க, 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கிளாப் பண்ணாங்க அந்த 6க்கு. ஆமா, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப நன்றி. ஹாய், குட் மார்னிங். ஜாலியா மேட்ச் பாக்குறீங்க. குட் மார்னிங். ஒரு பாட்டு போடும்போது டான்ஸ் ஆடுங்க. இன்னொரு விக்கெட். என்னங்க நடக்குதுங்க? பவுலர் என்ன பாலுங்க போட்டுட்டு இருக்காரு? டான்ஸ்.
இன்னொரு ஸ்லோ பால் மீண்டும் காத்துல பிடிப்பாரா இன்னொரு 2 ஸ்டெப் முன்னாடி போனார்னா கேட்சுங்க. ஸோ அங்கே வந்து நம்ம கபிள்ஸ் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உட்காந்துருக்க பாறை அங்கே உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்கன்னா உட்காந்து டான்ஸ் ஆட வேணாம், ஜாலியாக வைப் பண்ணிட்டு டான்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக ஆடுங்கோ. ஸோ எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க, நம்ம சியர் லீடர்ஸா இல்லை நீங்களான்னு சொல்லி அடிச்சு காட்டுங்க. என்னங்க இன்னொரு ஸ்லோ பால், ஆல்ரெடி 2 விக்கெட் ஸ்லோ பால்ல தான் பார்த்துருக்கோம், ஸ்லோ ஷார்ட் பால் மாதிரி. அண்ட் இங்கே பவுலிங்ல வந்து சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு இங்க வினோத். இன்னொரு ஸ்லோ பால். ஸோ கையிலேருந்து நிறைய வேரியேஷன்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்காருங்க இங்க வினோத். அடிக்க விட மாட்டாரு பேட்ஸ்மேனை, ஒரு ஃப்ரீயா ஷாட்டுக்கு போக விட மாட்டாரு. ட்ரமாஸ்டிக்கான ஒரு ஓவர், இந்த மாதிரி ஒரு ஓவர் நான் பார்த்ததே இல்லை, சீரியஸாவே சொல்றேன். லாஸ்ட் பால், இன்னொரு ஸ்லோ பால், அவுட்டு. ஏங்க என்னங்க நடக்குது? எப்படி இருந்தாலும் நாங்கள் விக்கெட்டை ஆகுவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் விக்கெட் கீப்பரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எங்க பாராட்டி ஆகணுங்க. ஐயா விக்கெட் கீப்பர் பேரை மட்டும் அப்படியே சொல்லிவிடுங்க ஐயா. டிஜே டென்ஷன் ஆகாதீங்க விமல்ஜி கே பேட்டா. நம்ம ஆள் வந்து நம்ம எல்லாரும் வந்துட்டாங்கன்னு இப்ப பாட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. காலையில தூங்கிட்டு இருந்தாரு, இப்பதான் வார்ம் அப் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. ஆமா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்காரு, என்ன பண்றாரு. 4 ஓவர் முடிவுல 36க்கு 6. எஸ் 4 ஓவர். ஹலோ ஃபேன்ஸ், அப்படியே 4 பேர் இப்படி கிரவுண்ட் உள்ள இந்த பக்கமா வாங்க. சங்கமாம்ஸ் எஸ், இன்னும் இல்லை. காலை வணக்கங்கள் கமிட்டி சைடுக்கு எல்லாருக்கும். நம்ம அருண் சைடில் சொன்னோம் அப்பா காலை வணக்கம், எல்லாருக்கும் காலை வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லாம ஒட்டுமொத்தமா நான் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். எனிவேஸ் லாஸ்ட் ஓவர், ஒரு பேட்டிங் பவர் பிளே, 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில. ஆகாஷ் நேற்றுக்கு ஃபுல்லாவே ரெயினா இருந்துச்சு. 11 மேட்சை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம், கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டப்பட்டோம். ஸோ இன்னைக்கு சன்னி டே சூப்பராக இருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 11 மேட்சை இன்னைக்கு முடிச்சிடலாம். என்னமோ ஒன்று சீக்கிரம் முடிச்சு விடுங்க. சூப்பர் கேட்ச்பா. எஸ் ஆமா ட்ரைங்க. என்ன ஆனாலும் சங்கம் வம்சம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் வேற இருக்குது 7:30 மணிக்கு. என்ன மேட்ச் தெரியுமா? ஐபிஎல்லா? ஆமா, எம்ஐ வெர்சஸ் டிசி. அடுத்த பால் ஒரு ஸ்பின்னர் போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம நிறைய ஸ்பின்னர்ஸ் சிங்கிள் மட்டுமே, நிறைய ஸ்பின்னர்ஸ் நம்ம பார்க்கல. சாம் லாஸ்ட் ஒரு தைரியமா கொடுத்துருக்காங்க உங்க ஸ்பின்னர்ட்ட. சூப்பர் பாலுங்க, நல்ல பந்து. டாட் பால் அப்படி இருக்கு. ஸோ இன்னிங்ஸோட கடைசி பந்து, முதல் ஓவர் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவராக இருந்தது. அதுக்கப்புறம் 4 ஓவர் ஷெரீஃப், அப்பு, வினோத் மற்றும் சாம் கண்ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பேட்டிங் டீமும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஃபுல் டாஸ் பால் லாங் ஆன் மண்டைக்கு மேல அடிக்க பார்த்தாருங்க. லிட்டரலா ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். பட் 2 ரன். எஸ் 2 ரன்னோட இங்க இன்னிங்ஸும் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் இன்னிங்ஸ் முடிவுல டிஆர் ஸ்டார் 41க்கு 6 முடிச்சிருக்காங்க. 42 அடித்தால் வெற்றி ஃபார் பபி ஃப்ரெண்ட்ஸ். சாரி ரூபி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் கோவலம். ரூபி ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் டார்கெட் 42 அவங்களோட 5 ஓவர்ல.
அண்ட் எஸ் எப்பவுமே முதல் இன்னிங்ஸில் நான் அறுவனா ரெண்டாவது இன்னிங்ஸில் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி வர மாதிரி நம் பாலு அருண் கூடிய விரைவில் வந்துடுவார். வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம். நிர்வாகத்துக்கும் கமிட்டி மெம்பருக்கும் சங்கோண்ணா பிரகாண்ணா பாலாண்ணா எல்லாருக்கும் வணக்கம் 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 வணக்கம். மாபுண்ணாக்கு காலைல பார்த்த நிர்வாகம் அங்க இல்ல, நிர்வாகம் இங்க இருக்கு. நிர்வாகம் அங்கதான் ரைட்ல தான் இருக்குது. நேரா பார்த்து வணக்கம் நிர்வாகம். ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ்க்கு வணக்கம். நம்ம சர்மாஜி ஜெகத்தண்ணா 2 பேருக்கு வணக்கம் வணக்கம். இங்க ஸ்கோரர் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஜே ஐயா, நம்ம அரவிந்த் ப்ரோ, அப்பு பாய் வணக்கம் வணக்கம். ரஹீம் பாய் கிச்சடே வணக்கம்ப்பா எல்லாருக்கும் 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 வாங்க பாய் வாங்க பாய் வாங்க பாய். தாரிக் பாய் தாரிக் பாய் வணக்கம் வணக்கம். கடைசியா 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 ஐயோ ஒரு ஃப்ளோல போனா எடுக்க விடுங்க ஐயா, எடுக்க கூட விட மாட்டீங்க. கமிட்டி மெம்பர் எல்லாத்துக்கும் வணக்கம் 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 வணக்கம். புள்ளிங்களுக்கு வணக்கம். அவ்வளோதான். எனக்கு ஒரே ஒரு சின்ன குறை தான், மஞ்சள் ஓகே பச்சை ஓகே, ரெட்டு மட்டும் இருந்தால் டிராஃபிக் சிக்னல் மாதிரியே இருந்திருக்கும். அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஜோக்ஸ். ஸோ மொதல் இன்னிங்ஸ் காலையில் பாய முன்னேந்து போட ஏதாச்சும் பேச போற காலையில ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தரடா இருந்த எப்படா இருந்துருச்சா? சரி ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஜோக்ஸ் கம்மிங் டு கமெண்ட்ரியில் நான் இங்கே வருன்னு வழக்கம் போல் ஹைப்பாகவே லோவாவேன். ஆடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபன்னுக்கு பஞ்சமில் கத்துறதுல குறைச்சலே கிடையாது. ஸோ ரெண்டாவது இன்னிங்ஸ்னாலே வந்து நான் கமெண்ட்ரிக்கு வந்துடுவேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸு ஆகாஷ் ப்ரோ முதல் இன்னிங்ஸ் கமெண்ட்ரி பண்ணுறேன். அப்படி அப்போ டார்கெட்டிங் வந்து 42 நல்லா இருக்குதுப்பா. காலைல முதல் மேட்ச் வந்து ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக அமைஞ்சிருக்குது. ஓகே, லுக்ஸ் குட். அண்டு கிளைமேட்டு காலைல ஒரு 6 மணி எந்திரிச்சப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் மூட்டமாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து சன் வெளியே எட்டி பார்த்துட்டா அப்படி சூரிய பகவான் என்னன்னு தெரில. நாள் வரலன்னு சொல்லி எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தால் வந்துட்டாப்புல. அப்போ இன்றைக்கி வெயில் வந்துச்சு, மழை வரும்னு சொல்லிட்டு யாரும் கேட்காதீங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வரட்டும். காலையில் முதல் மேட்ச் டிஆர் ஸ்டார்ஸ் தையூர் வர்சஸ் ரூபி ஃப்ரெண்ட்ஸ் கோவலம். இவங்க 2 பேருக்கிட்ட தான் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சூப்பர் டூப்பராக ஸ்டார்ட் ஆகி 42 ரன் ஆன் போர்டு டார்கெட்டை வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால் அது முக்கியமாக இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பவுலிங் பண்ணாங்களேப்பா, அந்த டீமில் ஒருத்தர் பிராவோ ஃபேனா உண்மையிலே. என்ன மாதிரி ஸ்லோவர் பால் அது, என்ன மாதிரி கட்டர்ஸ் அது, என்ன மாதிரி வேலை பண்ணது அப்படின்ற மாதிரி இருக்குது. சீரியஸ்லி செம்ம ஸ்லோவர் பால்ஸ் கட்டர்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. வினோத் தான் அவர் பேர். எஸ், செம்ம பவுலிங் ப்ரோ. சீரியஸ்லி மாற்றி மாற்றி ஸ்லோவர் பால், அதுவும் 2 போல்டு. வெயில் இருந்துச்சுன்னா விக்கெட் விழுந்தது சூப்பராக பார்க்குறது நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அது வந்து இல்லை. பட் இருந்தாலும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஒட்டுமொத்தமாக. ஸோ முக்கியமாக இப்போ அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. பேட்ஸ்மேன் உள்ள போலாம். ஓகேங்க, டிஆர் ஸ்டார்ஸ் அணிக்கு தேவை 42 ரன் ஆன் போர்டு. ஸோ ஒரு கொஞ்சம் லோ ஸ்கோர் தான் ரூபி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் யாராவது ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட்ப்பா. சீரியஸ்லி அந்த ஸ்டார்டிங்கில் வந்த ஸ்டார்ட்டை வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து அது நடக்காமல் போயிருச்சு. ஸோ அது கொஞ்சம் வருத்தம். பட் ஒருத்தர் தனியாக நின்று மாற்றி மாற்றி பவுண்டரிஸாக டீல் பண்ணிகிட்டு இருந்தவரை வந்து அப்படியே வந்து அவுட் ஆக்கியும் விட்டீங்க.
பாலே நாங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லி அடிச்சாரு. ஐயோ பாலே விக்கெட் போச்சு. அடடா மேன் வித் கோல்டன் ஆம், மேன் வித் ரோபோ ஆம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேட்ச் மிஸ் ஆயிருச்சு. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படின்னு சொன்ன பண்ணா இருந்தது அங்கே ஒரு ஃபீல்டர் கரெக்டாக தானே வச்சுருந்தீங்க. சே எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு வெல்கமிங் டாட் பாலிங்க. எஸ் ஆக்சுவலாக வந்து அந்த வினோத்ன்றவர் வந்து ஸ்லோவர் பாலை வேற லெவலில் யூஸ் பண்ணார்ப்பா. ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதோ லைவ் பார்க்குறாங்களா இல்லை என்னன்னு தெரியல, டெய்லி யாராவது ஒருத்தர் ஸ்லோவர் பால் ட்ரிக்கியாக யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஷார்ட் பட் இந்த தடவை ஸ்கொயர் லெக்கில் உள்ளே இருக்கிறாரு. ஸோ அதனால் ஒரு பவுண்டரி மறுபடியும் வந்திருக்குது. வெல்கம் பவுண்டரியாக நீங்கள் பவுண்டரிக்கு அப்புறம் அடுத்த பால் ஸ்லோவர் பால். பட் ஆனால் லென்த் தப்பான லென்த் ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஷார்ட்டிஷா போடப்பட்ட பால். வாய முன்னேந்து போட. நீ மாத்தி போட்டேன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி ஓகே. ஒன்றும் இல்லை, டிஜே மாத்தி போட்டாப்புல, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து ஆட போற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் 11 கிங்ஸ் பண்டிதமேடு வர்சஸ் விஎம்சி தையூர். ரெண்டு கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. ஷாட் மறுபடியும் ரெண்டு கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். மறுபடியும் தப்பான லென்த் ஐயா. தப்பான டைட்டன் 11 கிங்ஸ் கேப்டன். டைட்டன் 11 கிங்ஸ் கேப்டன் and விஎம்சி தையூர் கேப்டன். பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 21 ரன் ஆன்போர்டு அடிச்சிருக்காங்க. மாற்றி பவுண்டரிஸை டீல் பண்ணதுனால இந்த ஸ்கோர் வந்து இப்போ வந்து நிற்கிது. ஆக்சுவலாக நல்ல ஸ்கோர் தான். ஸ்டார்டிங் வித் சூப்பர் டூப்பர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்லோவர் பாலு ஓகே, கட்டர்ஸ் ஓகே, பட் பவர் பிளே இருக்கிறது அண்ட் முக்கியமாக மொதல் பாலே வந்து ஒரு கேட்ச் ட்ராப் அப்படின்றப்போ அந்த பவுலரோட மென்டாலிட்டி எப்படி மாறுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ லைன் லென்த்தை மிஸ் பண்ணதுனாலேயே வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, போட்ட லென்த் எல்லாமே கொஞ்சம் தவறான லென்த்து. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்கோர் இந்த போர்டில் வந்து வந்திருக்காது, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ ரெண்டாவது ஓவர் இங்கே போட வந்திருக்கிறாரு. முதல் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 21 ரன் ஆன் போர்டு இங்கே. ஸோ அருண் அண்ணா, ஸோ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 கோவளம் 18th டேவோட செகண்ட் மேட்ச் டாஸ் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேண்ணா. ஸோ 11 கிங்ஸ் பண்டிதமேடு கேப்டன் இருக்காரு அண்ட் விஎம்சி தையூர் கேப்டன் இருக்காரு. டாஸ் இப்போ நடக்க போகுது. யார் கேட்க போறீங்க? ஸோ பண்டிதமேடு 11 கிங்ஸ் கேப்டன் டாஸ் கேட்க போறாரு. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். ஹெட்ஸ் இட் இஸ். டாஸை வின் பண்ணியிருக்காங்க 11 கிங்ஸ் பண்டிதமேடு. ஃபீல்ட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாழ்த்துக்கள் டைட்டன்ஸ் அணி. ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, யாக்கர் லென்த்தை கொஞ்சம் டீசெண்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ஆஃப் சைடில். ஸோ வெல்கமிங் டாட் பால். மேபி இந்த மாதிரி பால் போட்டிருந்தா கூட முதல் ஒரு தப்பிச்சிருந்துருக்குமோ தெரியலையே. ஆஹா, கொஞ்சம் தள்ளி போட்டார் ஐயா. போன பால் நல்லா இருந்தது, பட் இந்த பால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டார். ஸோ அந்த காரணத்தினாலேயே வந்து ஒரு ஒய்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில். ஸ்லோவர் பாலை மாற்றி விட்டாரு. கட்டர்ஸை போட்டு ஏமாத்திட்டாரு பேட்டரை. டவுன் ட்ராக் வந்து இறங்கி லெக் சைடில் தூக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் மாட்டலை. இந்த மாதிரி நேரத்தில் தான் கட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ லென்த்து முக்கியம் பிகிலு. கேட்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு.
ஆனால் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அகைன் ட்ராப் 42 ரன் ஆன் போல் டார்கெட். கேட்ச்லாம் ட்ராப் பண்ணலாமா பாலு அப்படின்ற மாதிரி இருக்குதுப்பா. ஸோ மாற்றி மாற்றி கேட்சஸ் விட்டாலே வந்து மேட்சஸ் விட்டா மாதிரி தான். ஓகே அவுட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு ஆக மொத்தம் வந்து கீப்பர் வந்து இல்லைப்பா அது அவுட் தான், நீங்கள் எப்படி கொடுக்காம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டிருக்காரு. கம்ப்யூட்டர் ஜி இன்னைக்கு டேவான முதல் பொறுப்பு உங்களுக்கு வந்திருக்குது, பார்த்து சொல்லுங்க அது ரிவ்யூவா இல்லையான்னு. சிட்டிக்கு உயிர் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை சிட்டி தூங்கிட்டாரு. அதனால் ஹார்ட் பீட் சவுண்ட் இப்போதைக்கு வராது. என்ன என்ன பாலு என்ன மேட்ச்சு எதையும் பார்க்கறது இல்லை. வாட் இஸ் திஸ் டிஜே? பாரு எல்லாம் பாரு எப்படி பார்க்குறாங்களே. ஓகே பேஷண்டட் தேங்க்யூ. அண்ட் அங்கே நாட் அவுட் அப்படின்னு தான் டிசிஷன் வந்திருக்குது. பட் கீப்பர் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தார். ஒருவேளை காற்றுல சவுண்டு கேட்டிருக்குமா? இந்த முறை குறி மிஸ் ஆகாதே, வச்ச குறி தப்பாதே அப்படின்ற மாதிரி அடிக்கப்பட்ட ஒரு அடி ஆன் த லெக்ல போடப்பட்ட பந்து தூக்கி சாத்தி இருக்கிறார் ஐயா. ஓல்டு ஓகே ரெண்டாவது ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 29 ரன் ஆன் போர்டு. ஸோ அந்த 6 மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர் மறுபடியும் வந்திருக்கு. ஓகே லோகேஷ் அவர் வந்து போட வந்திருக்கிறாரு. அண்ட் முதல் பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் லெக்ல ஒரு சிங்கிள். தெரிஞ்ச அந்த பொசிஷன் இப்போ வரைக்குமே கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு சைடு கொஞ்சம் கிராஸாக வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், அது ஏன்னு தெரியல. ஆஹா ஏதோ நடக்க போகுது. ஆத்தாடி ஆத்தா சொன்ன மாதிரியே நடந்துருச்சே. நான் ஸ்கொயர் லெக்ல எதிர்பார்த்தேன், விக்கெட்டுப்பா. அதாவது நான் எதிர்பார்த்தது லெக் சைடு, ஆனால் எனக்கு எதிர்பாராமல் நடந்தது ஆஃப் சைடு. ஸோ விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக ஒரு கேட்ச்சு. ஸோ எட்ஜு காரணமாக பாயிண்ட் தலைமையில் அடிக்கணும்னு முயற்சி பண்ணி அங்கே ஒரு எட்ஜு அண்ட் லோகேஷ்க்கு ஒரு விக்கெட். வெல்கம் விக்கெட். பாடி லென்த்து 3 ஸ்டிக்கை பார்த்து போட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத பெர்ஃபெக்ட் லைன் லென்த்தாக போட்டால் என்ன நடக்கும்ன்றதையுமே வந்து இங்கே ஒருத்தர் காமிச்சிக்கிட்டு இருக்கா அப்படி. ஸோ ஸ்டார்டிங் வித் அ குட் சைன். ஏன்னா நேற்றுமே அது நடந்துச்சு. ஸோ பாடி லென்த்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அட்டாக் பண்ணால் ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அது நேற்றுமே நடந்தது. ஸோ அதோட ரிசல்ட்டாக தான் வந்து இங்கே 3 பாலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொட்டேட் பண்ண கஷ்டம்ப்பா. கொஞ்சம் தள்ளி போட்டாரு, வேற மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும் டிஃப்ரெண்டா அப்படின்ற காரணத்துக்காக தள்ளி போடப்பட்ட ஒரு பந்து. அண்ட் தட் இஸ் வைடு. அண்ட் முக்கியமாக இன்னொன்று, அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வைடு வர வர அதிகமாக வருது. முதல்ல டவுன் த லெக் தான் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. மறுபடியும் அண்ணா பிடினே. ஆஹா கொஞ்சம் மிஸ்ஸுப்பா.
ஸோ ஒரு சிங்கிள் அங்கே பால் வந்து வேமா ஏர்லேருந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அகைன் பாயிண்ட்ல. அண்டரேஜ் ரன் அவுட் பாசிபிளா? அவர் எவ்வளோ ஸ்டைலாக தூக்கி போட்டாருன்னு பார்த்தியா, சைட் ஆஃப்ல இருந்துட்டு நல்லா இருந்துச்சு அந்த த்ரோ. ஹோல் த போஸ்ட் பக்கலே அப்படின்ற மாதிரி இருந்தது. நைஸ் த்ரோ, பட் ஆனால் ஸ்டம்பில் தான் அடியில. ஸோ ஜஸ்ட் ஒரு ரன் அகைன் ஷார்ட் மிட் விக்கெட்டில். சுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு, பட் ஆனால் குறி வச்ச திசை தப்பு. ஸ்ட்ரெயிட்ல போயிருந்தா மேபி ஒரு பறந்திருக்கலாம். பட் தட் இஸ் a wide. அதான் சொன்ன மாதிரியே தான் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தான் கொஞ்சம் நிறையா ஒயிடு போகுது. இன்னும் மாறா நடக்குது இன்னைக்கு எல்லாம். ஸ்விட்ச் முயற்சி, பட் அதே கைன் அண்டர் எட்ஜ். நைஸ், அங்கே செட்டப் அங்கே ஷார்ட் கல்லியில் அங்கே ஒருத்தர் இருக்காரு. அது காரணமாக ஒரு டாட் பால். அந்த டாட் பால் என்னது ஓவர் முடியுது. ஓவர் முடிஞ்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க இருக்கிற ஸ்கோரு 35 ரன் ஆன் போர்டில் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரன்கள் தான் அடிக்கணும். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 35 ஆன் போர்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் ரன்கள் தான். இப்படியே போச்சுன்னா வந்து என்ன பண்ணுறது தெரியல கோபால் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பா விக்கெட்டுக்கு தேவை. கமான் டிஆர் பாய்ஸ், அதாவது விக்கெட் எடுங்க, அப்படி இல்லாட்டி வந்து ரொம்ப சிரமமாயிரும். கீழே இருந்து மேலே வந்து அதுக்குள்ள ஒரு ஸ்டெப்பு போட்டு கெட்டு வாங்க, மறுபடியும் வாங்க. 4வது ஓவரோட முதல் பால். டிஆர் டீமுக்கு கண்டிப்பா விக்கெட் தேவை, கம்பேக் கொடுக்கணும். ஆனா அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்கிட்டு ரூபி பாய்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஸோ ரூபி ஃப்ரெண்ட்ஸ் டீம் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் அவங்க கைகள் ஓங்கி இருக்குது. ஏன்னா அடிக்க வேண்டிய ஸ்கோர்னா கொஞ்சம் தான். ஸோ அப்படி இருக்க போகும்போது மேக்ஸிமம் டிஃபெண்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். இன்னும் ஒரு 10 ரன் ஆன் போர்டு இருந்தால் நல்லா இருக்கும். செகண்ட் ரவுண்டில் பொறுத்த வரைக்கும் 55 வந்து ஒரு ஆவரேஜ் டீசன்ட் டோட்டல். அதையுமே சேஸ் பண்ணுறாங்க நிறைய டீமு. ஃப்ளாட்டாக அடிச்சிருக்காரப்பா லாங் ஆஃபில். பட் ஆனால் இது வந்து நேற்று மாதிரி கிடையாது. நேற்று சாயங்காலம் மழை பெஞ்சு சூப்பராக ஃப்ளாட்டாக அடிச்சாலுமே போச்சு. ஆனால் இது காலையில், ஸோ கொளுத்துற வெயிலில் காலையில் வந்து இந்த மண்ணில் வாய்ப்பே கிடையாது. அடிக்கணும். அவரோட அடுத்த பால் லோ ஃபுல் டாஸ். சம கேட்ச்ரா. ஓய் சீரியஸ்லி ஃப்ளாட்டா அடிச்சாலும் அதை கணிக்கிறது கஷ்டம், அவளை ஈஸி கிடையாது. அகைன் விக்கெட் கிடைச்சிருக்கு. வெல்கம் விக்கெட் அகைன். ஓகே, ஒரு சின்ன ட்ரபிள் மேக் பண்ணுவாங்களான்னு பாப்போமா டிஆர் ஸ்டார்ஸ் அணி. ஃபீல்ட் செட்டப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கொயர் லெக்ல உள்ள ஒருத்தர், ஓகே கண்ட்ரி வச்சிருந்தும் இங்கே வந்து ஷார்ட் மிட் விக்கெட்ல ஒருத்தர். ஸ்லோவர் பால்ல ஏமாந்து விட்டார் ஐயா. ஆனா நோ பால் ஐயா. ஏன்னா நீங்க எந்த காரணம்ன்றது உங்களுக்கு நான் இப்ப சொல்லலாமான்னு தெரியலையே. நோ பால் இப்போதைக்கு. ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதேதான்ப்பா, கீப்பர் கண்டுபிடிச்சிட்டாரு. லெக் சைட்ல நீங்க அள்ளி போட்டுருக்கீங்க, கிள்ளி போடாம. பவுலரை சேர்த்தே கம்மியான ஆட்கள் தான் இருக்கணும். ஸோ அந்த காரணத்தினால பவுலரை சேர்த்தீங்க 6 பேருக்கு மேல இருக்கிற காரணத்தினால நோ பால் அங்க. ஆஹா, அந்த நோ பாலோட விளைவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹிட். இந்த ஃப்ரீ ஹிட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒய்டு அண்ட் ஃப்ரீ ஹிட்டை மறுபடியும் போட போறாரு. ஆக்சுவலாக சீரியஸ்லி நல்ல பால். ஃபீல்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்.
ஒரு சின்ன கிரெடிட் பவுலருக்கு வந்திருக்கும் நல்ல பாலுக்கு. அண்டர் எட்ஜ் போகல, ரன் அவுட் சான்ஸ். மிஸ்ஸுப்பா மறுபடியும் மிஸ்ஸுப்பா. பட் நல்ல ட்ரை. ரூபி ஃப்ரெண்ட்ஸ் டீம் ஒரு சின்ன ப்ரெஷரா இருக்கிற மாதிரி தோணுதுப்பா. அடிக்க வேண்டிய ரன் கொஞ்சம் தானே. வேணா டிஆர் செம்மையா கொஞ்சம் கம்பேக் பண்ணிருக்காங்க டிஆர் ஸ்டார்ஸ். ஸ்லாட்ல உள்ள ஃபுல் லென்த்ல போட்டாலும் அந்த ஸ்லோவர் பால்ல ஏமாந்தாரு பாருங்க. வடாடாடாடா. ரூபி ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ரன்கள் தான் தேவை. ஒன் ஹிட் அவே அப்படின்னு சொல்லிக்கலாம் கண்டிப்பாக. ஹிட்டவே தான் சொன்னேன், எஜ்ஜவேன்னு நான் சொல்லல. அண்ட் இது ஒரு டாட் பால் அகைன். அந்த டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. கடைசி ஓவர் வரை மேட்ச் போறதுன்றது ஸ்டார்டிங் வித் தி ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த ஸ்டேட்னா இன்னும் சாதாரணமான விஷயம் கிடையாது. we have a close encounter match இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். முப்பத்தி 39 ரன் 4 ஓவர் முடிவுல. ஸோ பிரபாகரன் அவரோட ஆதார் கார்டு ஒரிஜினல் இங்க இருக்கு. திருப்போரூர் பிரபாகரன், அப்பா பேரு வேதகிரி. we are in the last over மக்களே. 6-3. ஸோ ஒன் ஹிட் அவே. ஆதார் கார்டு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கங்க இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஏரியால. ஒன் கிளீன் ஹிட் அவே அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி டீசெண்டாக ஒரு 3 சிங்கிள் கூட எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. 6-3. ஸோ ரொம்ப இக்கட்டான நிலைமையில முதல் மேட்ச் மறுபடியும் போயிருக்குது. ஒரு 3 பால் டாட் பால் போட்டு முடிச்சாங்கன்னு வச்சா பாப்பா. காலையில் முதல் மேட்ச் அப்படின்ற மாதிரி. முதல் மேட்சே எவ்வளோ ப்ரெஷராக கொண்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹோப் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. லெட்ஸ் see what happens. ஃபர்ஸ்ட் பால். அவ்வளோதான், நான் சொன்னதான் வந்து இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ டீசெண்டாக ஒரு சிங்கிள் ரொட்டேஷன். 6 பால் இருக்குது, 3 ரன் தானே தேவை, எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் 2 away for 5. 5 balls left, 2 runs away. ஸோ அடிச்சு முடிப்பாங்களா? யாரு வின் பண்ண போறாங்க? அடுத்த பால். ஓடும்போது பேசாதீங்கோ, பவுலர் ஓடி வரும்போது பேசாதீங்கோ. Yep. Review for what? Oh, okay. Grease no ball? Yep. Computer ji. Grease no ball கொஞ்சம் செக் பண்ணுங்க ஜி. என்னடா இது? மேட்ச் தான் கிளைமேக்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க. சைரன் சவுண்ட்ல எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. பெருமக்களுக்காக எப்ப கேட்டாலும் கொடுப்பேன்னு எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு பதில் ஆகாஷ் உயிரை நான் கொடுத்துருவேன். ஸோ எனிவே சங்கமாம்ஸ் ஆக்சுவலாக